24/5/2026 அவ்வியக்த முரளியின் ஆதாரத்தில் தேக உணர்வின் நான் நான் என்ற ஹோலியை எரித்து பரமாத்மாவின் தொடர்பின் கலரில் ஹோலியை கொண்டாடுவதற்காக யோகா பண்ணலாம். அன்பான பாபாவுக்கு முன்பாக அமர்ந்திருக்கின்றோம். நல்ல ஆர்வத்தோட இன்னைக்கு கேட்ட அவ்வியக்த முரளிய சிந்தனை செய்கின்றோம். சில பாயிண்டோடைய சுருக்கத்துல வருவதற்காக பிராக்டிஸ் பண்ணலாம். ஓம் சாந்தி. நான் ஆத்மா ஹோலியஸ்ட் பாபாவுடைய ஹோலி குழந்தையாக இருக்கிறேன். பாபாவுடைய ஸ்நேகத்தில் நிறைந்திருக்கின்றேன். என்னுடைய நெற்றியில் பாக்கியத்தின் நட்சத்திரம் மின்னிக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய பாக்கியத்தை போல யாருக்கும் முழு கல்பத்திலும் கிடைக்காது. இந்த சங்கம் யுகத்தின் பிராப்தியின் ஆதாரத்தில் நான் எதிர்காலத்திலும் டபுள் பவித்திரமாக ஆகின்றேன். என்னுடைய டபுள் பவித்திரதாவின் அடையாளம் நான் டபுள் கிரீடதாரியாகவும் ஆகின்றேன். நான் டபுள் பவித்திரமாக ஆவதன் நினைவார்த்தமாக தான் ஹோலி என்ற பண்டிகை கொண்டாடுகின்றார்கள். என்னுடைய ஒவ்வொரு அடியையும் வாழ்க்கையின் மகத்துவத்தையும் திருவிழா என்ற ரூபத்தில் கொண்டாடுகின்றார்கள். நான் சங்கம் யுகத்தின் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஊக்கம் உற்சாகத்தோடு இருக்கின்றேன். நான் பரமாத்மாவின் தொடர்பு என்ற வர்ணத்தில் ஹோலியை கொண்டாடி கொண்டிருக்கின்றேன். அனைத்தையும் விட முதலில் நான் என்னுடைய அனைத்து பழைய சுபாவ சம்ஸ்காரங்களை யோக அக்னியில் எரித்து விடுகின்றேன். இதை செய்யாமல் நான் பரமாத்மாவின் தொடர்பு என்ற வண்ணத்தில் ஈர்க்கப்படவோ பரமாத்மாவை சந்திக்கவோ முடியாது. இப்படிப்பட்ட ஆத்மீக ஹோலியை கொண்டாடி ஆத்மாவாகிய நான் டபுள் பவித்திரமாக ஆகிவிடுகின்றேன். ஹோலி என்றால் என்ன விஷயம் கடந்து விட்டதோ அது முடிந்து விட்டது, சென்று விட்டது. நான் தூய்மை ஆவதற்காக முழுமையாக முயற்சி செய்து சம்பூர்ண தூய்மையை தாரணை செய்கின்றேன். என்னுடைய எண்ணங்களில் வீணானவைகளிலிருந்து விடுபட்டு வீணானவைகளின் சம்பூர்ண நிலையை விடுபட்டு இருக்கின்றேன்.
எனக்கு என்னுடைய எதிர்கால சொரூபம் முன்னால் தென்படுகின்றது. எவ்வளவு அலங்கரிக்கப்பட்ட மகிழ்ச்சியான முகம்! நான் பிரம்மா பாபாவை எனக்கு முன்பாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். பிரம்மா பாபா என்னை போலவே சாகார ரூபதாரியாக இருந்தார். பொறுப்புகளின் கிரீடத்தை சுமந்திருந்தாலும் அவருடைய முகம் சதா மலர்ந்திருக்கக்கூடிய பாக்கியசாலியாக இருந்தது. அனைவருக்கும் முன்பாகவும் உதாரணமாக ஆகியிருந்தார். கர்மாதீத நிலையின் மூலம் அவ்யக்த ஃபரிஷ்தா ஆனார். பிரம்மா பாபாவிற்கு முன்பாக என்னுடைய பொறுப்பு ஒன்றுமே இல்லை. நான் சேவையில் இருக்கும் போதும், சங்கட்டனில் ஒரு குழுவில் இருக்கும் பொழுதும் விஷயங்கள் வரதான் செய்யும். ஆனால் நான் பிரம்மா பாபாவை போல வெற்றியாளராக ஆக வேண்டும். விஷயங்களின் வேலை வருவது, ஆனால் என்னுடைய வேலை விஷயங்களின் மீது வெற்றி அடைவது. நான் கோபத்தை சதா காலத்திற்காக விடை கொடுத்து விடுகின்றேன். தேவதை ரூபத்தின் என்னுடைய நினைவார்த்தம்தான் சர்வ குணங்களில் சம்பன்ன சம்பூர்ண நிர்விகாரி. இது என்னுடைய நடிப்புதான், இது என்னுடைய மகிமைதான். என் மீது பாப் தாதாவின் விசேஷமான ஆசை, நான் மலர்ந்திருக்கும் ரோஜா மலரை போல சதா மலர்ந்த முகத்துடன் பாக்கியசாலி என்ற நினைவுடன் இருக்க வேண்டும். நான் பாப் தாதாவின் இந்த விருப்பத்தை, ஆசையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றேன். நான் அசம்பவத்தையும் சம்பவமாக ஆக்கக்கூடிய ஆத்மா. கோபத்தை வெற்றியடைந்து பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக ஆகி உலகம் என்ற ஸ்டேஜில் இருக்கின்றேன். இன்று ஹோலி என்ற விசேஷ நாளில் தேக அபிமானம் என்ற நானை யோக அக்னியினால் எரித்துக் கொண்டிருக்கின்றேன். பலவிதமான நான் நான் என்பதை எரித்து நான் ஆத்மா, இந்த நான் என்பதில் உறுதியாக இருக்கின்றேன். எனக்குள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். தைரியசாலி குழந்தைகளுக்கு பாபா உதவி செய்வார்.
என்னுடன் பாபா எப்போதும் இருக்கின்றார். நான் வெற்றியாளன் ஆக வேண்டும். பாப் தாதா எனக்கு வெற்றியின் மாலையை அணிவிக்கின்றார். வாழ்த்துக்கள் கொடுக்கின்றார். என்னுடைய இந்த நேரத்தின் தீவிர புருஷார்த்தம் பல பிறவிகளின் பாக்கியத்தை உருவாக்கக்கூடியது. விஷயங்கள் மகாவீரன் அல்ல, நான் ஆத்மா மகாவீரன். சர்வசக்திவானின் குழந்தையாக இருக்கின்றேன். எப்போது பாப் தாதா என்னை நாலாபுறமும் இருக்கக்கூடிய விதவிதமான சூழ்நிலைகள், பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு நொடியில் ஏகாகிரதமாக இருப்பதற்கு பயிற்சியை கற்றுக் கொடுக்கின்றார். நான் ஏகாகிரதாவின் சக்தியின் ட்ரில்லை செய்து கொண்டிருக்கின்றேன். ஒரு நொடியில் ஃபுல் ஸ்டாப். இயற்கை தன்னுடைய விதவிதமான ரூபத்தை வெளிப்படுத்துகின்றது. மனம் அலைபாய்வதற்கான விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நான் ஏகாகிரதா ஸ்திதியின் ஆசனத்தில் நிலைத்திருக்கின்றேன். அவ்வப்பொழுது பரந்தாம் நிவாசி நிராகார ரூபத்தை அடைகின்றேன். அவ்வப்பொழுது ஃபரிஷ்தா ரூபம், அவ்வப்பொழுது நான் பிராமணன், மாஸ்டர் சர்வ சக்திவான் சுரூபத்தில் என்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்துகின்றேன். என்னுடைய மனதின் மீது எனக்கு முழு கட்டுப்பாடு உள்ளது. நான் கோடியில் சில ஆத்மா. பாபாவிற்கு மிகவும் பிடித்தமானவன். என்னுடைய முகம் சதா குஷியாக மின்னிக் கொண்டிருக்கின்றது. சங்கம் யுகத்தின் குஷி பரமாத்மாவின் பரிசு பொக்கிஷமாக உள்ளது. என்னுடைய மலர்ந்த முகம் நடக்கும் பொழுதும் சுற்றும் பொழுதும் ஆட்டோமேட்டிக் சேவை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் சிறிது நேரம் அமர்ந்திருக்கின்றேன்.
வாழும் விட்டு போனாய் என் புன்னகையும் போகும். அள்ளி அள்ளி அன்பை தெளித்தேன், அந்த வான்மலை தாண்டி போவேன். உந்தன் நினைவேனில் தனிமையும் இனிமையும் மீண்டும் வராதே பாபா. அள்ளி அள்ளி அன்பை தெளித்தேன், அந்த வான்மலை தாண்டி போவேன். உந்தன் நினைவேனில் தனிமையும் இனிமையும் மீண்டும் வராதே பாபா. உறவெல்லாம் நீதான் பாபா, என் உலகமும் நீதான் பாபா. நினைவை விட்டு நீங்கி செல்லாதே. உறவெல்லாம் நீதான் பாபா, என் உலகமும் நீதான் பாபா. நினைவை விட்டு நீங்கி செல்லாதே. அள்ளி அள்ளி அன்பை தெளித்தேன், அந்த வான்மலை தாண்டி போவேன். உந்தன் நினைவினில் தனிமையும் இனிமையும் மீண்டும் வராதே பாபா. உந்தன் நினைவினில் தனிமையும் இனிமையும் மீண்டும் வராதே பாபா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.